வெப்பமாவதை தடுக்கவும் விவசாயிகளுக்கு மழை வேண்டியும் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்தித்து சமூக நல்லிணக்க தேர் திருவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கூரைநாடு கொண்டாரட்டு தெருவில் அமைந்துள்ளது புனித ஆந்தோனியார் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் நாளில் திருத்தேர் பவனி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று பூமி வெப்பமாவதை தடுக்கவும் விவசாயிகளுக்கு மழை நன்றாக பெய்யவும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் சமாதானத்துடன் வாழ வேண்டி கூட்டு திருப்பலியும் திருத்தேர் பவனியும் நடைபெற்றது. இந்த திருத்தேர் பவனியானது தஞ்சை மறைமாவட்ட மேதகு 4வது ஆயர் சகாயராஜ் மற்றும் புனித ஆந்தோனியார் ஆலய பங்கு தந்தை இணைந்து கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர்களுக்கு ஜெபம் செய்து ஆசிர்வதித்து திருத்தேர்களில் பவனி ஆனது வீதி உலா சென்றது. இதனை வழியெங்கும் அனைத்து மத மக்கள் ஒன்றிணைந்து தேர் பவனியில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். சமூக நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற இந்த திருத்தேர் பவனியை அனைத்து மத மக்களும் வழிபட்டனர். மாபெரும் ஜூபிலி ஆண்டு 2025 கூரைநாடு ஆந்தோனியார் ஆலய பங்கு திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம். இவ்வாண்டு சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் ஆண்டு திருவிழா என்றால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு சப்தமாக உற்சாகத்தோடு ஆடம்பரத்தோடு இந்த 2 புனிதர்கள், புனித பதுவை அந்தோனியார், புனித வளர்த்தந்தோனியார்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாதான். இந்த வருடத்தின் சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய மறைமாவட்டத்துடைய புதிய ஆயர் 4வது ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களோடு சேர்ந்து நன்றி செலுத்தினோம். அதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பு. மிக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி வழக்கம் போல 5 அற்புதமான தேர்கள் இந்த பிரதான வீதிகளிலே வலம் வந்தன. இந்த பதுவை வனத்து அந்தோனியார் ஒரு தேரிலே, அடுத்து அன்புத்தாய் அன்னை மரியாள் ஆரோக்கியத்தாய் ஒரு தேரிலே, புனித செபஸ்தியார் ஒரு தேரிலே, ஆரோக்கியநாதன் ஒரு தேரிலே, அதன் முன் எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய வகையிலே காவல்துறை செய்கிற 5 தேர்கள் இந்த பிரதான வழக்கமாக வருகின்ற வீதிகளிலே வலம் வந்தன. ரோமன் கத்தோலிக் கிறிஸ்துவ மட்டுமல்ல, மற்ற சபையை சார்ந்தவர்கள், CSI, TLC மற்றும் பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரர்கள், இந்து மத சகோதர சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் என்று எல்லாரும் இந்த விழாவிலே பங்கெடுத்து தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினார்கள். இது மத நல்லிணக்க கூடாரமாக புனித இடமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே பணியாற்றியதிலே ரொம்பவும் சந்தோஷம்.